பிரியமான இறைமக்களே, இன்று மூன்றாவது நாளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளையும் உயிர்ப்பையும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த திருப்பலி முடிஞ்ச உடனே நீங்களாம் ஒருவரை பார்க்கும்பொழுது என்ன வார்த்தைகளை சொல்லி நீங்கள் வாழ்த்திப்பீங்க இல்லை பேசுவீங்க? அம்மா பூசை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அம்மா சொல்லுவாங்களாம் சமாதானம். நீங்களாம் என்ன லார்டு மேயர் ஆஃப் லண்டனா? தமிழ்நாட்டில் பிறக்கலையா? உங்களுக்கு உயிர்ப்புனா என்னன்னு தெரியாதா? எல்லாமே ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், அப்புறம் ஹாப்பி ஈஸ்டர். உங்களுக்கெல்லாம் யார் பங்கு சாமியாராக இருக்கிறது? முதல்ல தமிழில் பேசுங்க, தமிழில் சொல்லுங்க. அவன் ஆங்கிலத்தில் பேசுகிறவன்லாம் தமிழில் பேசுகிறான், இங்கே தமிழில் பேச வேண்டியவன்லாம் ஆங்கிலத்தில் பேசுகிறான். எதை யார் யார் பேசுகிறதுன்றதே புரிய மாட்டேங்குது. ஈஸ்டர்னா என்னன்னு தெரியுமா? அப்போ உயிர்ப்புன்னு சொல்ல வேண்டியதானே? இந்த பெரிய பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை பெரிய திருவிழாம்பாங்க. நகரங்கள்லையும் சொல்லுவாங்க, கிராமங்கள்லையும் சொல்லுவாங்க. பெரிய திருஷாம்பாங்க, பெரிய திருவிழாம்பாங்க. உயிர்ப்பு பெருவிழா. நீங்கள் ஒருவருடைய முகத்தை பார்த்து நீங்கள் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துகள் சொல்கிறதுக்கும் ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் அதுக்குள்ளே அங்கே முட்டையை கொடுத்துருவாங்க. 3000 முட்டை வேறு அவிச்சு வச்சுருக்குறாங்க. அதனால் இங்கே இருக்கிற கூட்டமே கம்மியாக தான் இருக்குது. ஆளுக்கு 2 வாங்கிக்கலாம். அடித்து பிடிச்சிட்டு வாங்கிட்டு நீங்கள் முட்டையை முழுசாக முழுங்கி போயினா அங்கே உள்ளே போய் அடைச்சிக்கும். தயவு செய்து நாம் கொண்டாடுகின்ற நம் திருவிழாக்களை, ஆங்கிலம் தேவைதான், ஆங்கில மோகம் அவசியம்தான், அதை விட தாயும் தாய்மொழியும் அவசியம். என்னதான் நம்ம மூளையில் 1008 மொழிகள் பயின்றாலும் நம்ம மூளை முதல்ல தமிழை தான் யோசிக்கும். இந்த தமிழை யோசி தான் அதை எந்த மொழிக்கு வேணாலும் மாற்றி மொழிஞ்சு நீங்கள் ஏதோ மற்ற மொழிகளில் பேசுவதனால உணர்வு வந்துடாது. பாருங்க, கைத்தட்ட சொன்னார், கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. ஏங்க ஃபீலிங் வேணுங்க. சும்மா எப்படி நாம் பாட்டுக்கு திருத்துப்புன்னு கைத்தட்ட முடியுமா? என்ன உணர்வு வேணும்? நாம் பழகுகின்ற, பேசுகின்ற அல்லது உச்சரிக்கின்ற வார்த்தைகளில் நமக்கு உணர்வு வேணும். அதனால் திருப்பலி முடிஞ்சோன்னா எப்படி சொல்லுவீங்க? 3 முறை சொல்லிட்டேன். உயிர்த்த ஆண்டவர்லாம் இல்லை, உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அது ஒரு வாக்கியமாக இருக்குது சாமி. ஆமாம், எல்லாமே சுருக்கமாக இருக்கணுமா? அப்புறம் வாழ்க்கையும் சுருக்கமாக தான் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சம்பா நெல் சாகுபடி பண்ணாங்க. சம்பான்னா அது 6 மாதம். தின்னவெல்லாம் நல்லா 6 மாதம் 6 வருஷம் நல்லா உயிரோட நெடுங்காலம் வாழ்ந்தான். இன்றைக்கி குருவையாக திங்கிறோம், குருவையாக செத்து போயிடுறான். உண்மைதான். எல்லாமே சுருக்கமாக ரொம்ப பாலிஷ்டு போட்டு ரொம்ப எல்லாம் மெலிசரிச்சியாக வாய்க்குள்ளே நுழையாமல் சாப்பிட்டோம்னா அப்புறம் வாய்க்கு வராமல் தான் பேசுவோம். எல்லாம் நம்மளாவே வருவித்து கொள்கிறோங்க. நான் எந்த ஊர்லேயும் பார்த்ததில்ல. உயிர்ப்பு பெருவிழாவுக்கு டமாமுடான்னு மேக வெடிக்குது. என்ன மேகலாம் இது எங்கெங்க வெடிக்குது? அவர் உயிர் விடும் பொழுது வானம் இருண்டது, உலகெங்கும் இருள் சூழ்ந்தது. 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் இருட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவர் ஞானஸ்தானம் கிடைக்கும் போது தான் வானம் திறந்து வெண்புறா போல் தூயாவை இறங்கி விழுந்து அங்கெல்லாம் வானெல்லாம் இடிச்சிச்சு. உயிர் தெழும் போது இந்த அரியாங்குப்பத்தில் தாங்க வெடிக்குது. அது உம்மா வெடி 2 அல்லையா பாரு, 2 உன்னதங்களிலே பாரு வரைக்கும் வெடிக்குது. நல்லது, வெடிக்கிட்டோம். இப்படி வெடிச்சாதான் உலகம் நல்லா இருக்கும். வெடிக்கிறாரு அவர், என்னமோ சிகப்பு கலரில் எழுந்து வர்றாரு, அதுக்குள்ளே மாலை போட்டுக்கிட்டாரு. வெரி குட். கற்பனைக்கு அளவு இருக்குது, நல்ல கற்பனை. இந்த கிராமங்கள்லாம் அந்த உயிர்ப்பு பெருவிழா உயிர் தாண்டவர் அந்த சுரூபத்தை கொண்டாந்து வச்சு வேண்டியிருப்பாங்க. அவருக்கு வேட்டி கட்டி விடுவாங்க, துண்டு தோளில் போட்டு விடுவாங்க. புரியுதுங்களா? எதுக்கு அந்த வேட்டியும் துண்டியும் கட்டுறாங்க?
அதெல்லாம் எங்கள் சாமி எங்களுக்கு தெரியும். அவர் வேட்டி கட்டினா என்ன, துண்டு போட்டிருந்தா என்ன, அவர் உயிர் தாண்டவர் வேட்டி கட்டிட்டா வந்தார். ஏங்க இதெல்லாம் பாரம்பரியம். நம்ம இன்றைக்கெல்லாம் கொண்டாடிட்டு போயிடுறோம். என்ன இதெல்லாம் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? இந்த பக்தின்றது, விசுவாசன்றது இது பாரம்பரியம், இது ட்ரெடிஷன். அப்போ வழி வகையாக வர்றது. இன்றைக்கி பண்பும் இல்லை, பாரம்பரியமும் இல்லை, பக்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ வரோம், ஹாயின்றோம், பாயின்றோம், போயிடும். குறை சொல்லவில்லை. சில கருத்துக்களை, சில காரியங்களை காலம் போக போக கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒருவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடுறான். இப்போ ஓடுறப்ப அந்த நம்ம பஸ்லிக்கா, திருகிருதி ஆண்டவர் பஸ்லிக்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதான ரயில்வே ஸ்டேஷன். அங்கே ஒருத்தன் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன வடை? மெதுவடை சுடுறான். சாயந்தரம் 4 மணி. நல்ல மெதுவடை, நல்ல மாவை ஆட்டி வெண்ணெய் போல் அரைச்சி அதை பக்குவமாக எண்ணெய்க்குள்ளே போட்டு அது பொங்கி வரப்ப ஒரு நெடி வரும் தெரியுங்களா? சுட்டால தெரியும். வாங்கி தின்னா எப்படி தெரியும்? சுடுங்க வீட்டில் போய். நீங்களாம் வாயாலே வடை சுடுற ஆட்கள், அப்புறம் எப்படி கையால் சுடுவீங்க? நல்லா சுடுங்க. அப்படி ஒரு நெடி ஏறிச்சு பாருங்க. அவனுக்கு குப்புன்னு திரும்பி பார்க்குறான், வடை கடை, நெடி வருது. உடனே என்ன பண்ணுறான்? ஓகே, ட்ரெயின் ஒரு 2 நிமிஷம் நிற்கும், ஓடி போய் வடை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கடைக்காரன் கையை நீட்டி, ஏங்க 2 வடை கொடுங்க, ட்ரெயினை பிடிக்கணும்டான். என்ன திருப்பி சொல்லு, என்ன சொல்கிறான்னு கடைக்காரர். 2 வடை கொடுங்க, ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்றான். இவன் வடைக்காரன் உழுந்து சிரிக்கிறான். ஏங்க சிரிக்கிறீங்க? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? இல்லைங்க, அவன் வடை வாங்கிட்டு போய் எலியை பிடிப்பான், பெருச்சாலியை பிடிப்பான், எதாவது பிடிப்பான். ஆனால் நீ 2 வடையை வாங்கிட்டு போய் ட்ரெயினே பிடிக்கிற பத்தியா? நம்ம வடை வாங்கிறது இல்லை, வடையை வாயாலே சுட்டுட்டு வராத ட்ரெயினை ஏறிட்டு போயிடுவோம். பிரியமான இறை மக்களே, இன்று உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே முதலாக நம் ஆண்டவராகிய இயேசு, இப்போ இயேசு 3 முறை தரையில் குப்புற விழுந்தார், இறுதியாக 7 வார்த்தைகளை பேசினார். இதெல்லாம் 40 நாள் சிந்திச்சிருப்போம். அது 40 நாள் முடிஞ்சிச்சு. இப்போ இயேசு உயிர்த்தெழுதலிருந்து விண்ணேற்றம் அடைகிற வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு? இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். இதெல்லாம் தவக்காலம். அது என்ன காலம்? இது பாஸ்கா காலம். பாஸ்கா காலம் முடிஞ்ச உடனே வேற என்ன காலம் வருது? உங்களுக்கு இதெல்லாம் ஆகாத காலம், வாயை முடிட்டு போயிருக்கன்றீங்களா? என்ன காலம் வருது? ரைட், எந்தவோ காலம் வருது, பார்த்துக்குங்க. அதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஃபாதர் தெளிவாக சொல்லி தருவார். ஓகே, இப்போ இயேசு உயிர்த்த பிறகு எத்தனை முறை தோன்றுகிறார், யார் யாருக்கு தோன்றுகிறார், எப்படியெல்லாம் தோன்றுகிறார், இந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் நம்ம படிக்கிறோம். இப்போ இயேசு உயிர்த்த உடனே 3வது முறை தோன்றப்ப என்ன சொன்னார்னு யாராவது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா செக்கு ஃபாதர் ரெடியாக எழுதி வச்சிருக்கிறார். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். யாருக்கு? இயேசு உயிர்த்த பிறகு 3வது முறை தோன்ற உடனே என்ன சொன்னார்? நீங்களே சொல்லுங்க சாமி, அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றீங்களா? சமாதானம்லாம் அப்பயே சொல்லிட்டார் முதல் முறையே. 3வது முறை என்ன சொல்றார்? சாப்பிட வாருங்கள், வாங்க சாப்பிடுவோம். அவ்வளோதான். நீங்களாம் வீட்டுக்கு போய் இப்போ என்ன பண்ணுவோம்? வாங்க எல்லாம் சாப்பிடுவோம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இதுதான் இயேசுனார் சொன்னது. இப்போ என்ன கொடுக்க போறீங்க? யோவான் நற்செய்தி பிரிவு 21 இறைவாக்கியம் 12 கூறுகிறது, பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் சாப்பிட வாருங்கள். இயேசுடைய சீடர்கள்லாம் மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிச்சிட்டு மீன் வலையில இழுத்துட்டு வராங்க. ஏற்கனவே இவர் கரியினால் மூட்டி இருந்த தீ இங்க எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த தீ மேல மீனையும் அப்பத்தையும் வச்சிருக்கிறார். பார்த்த உடனே பிள்ளைகளே சாப்பிட வாருங்கள்ன்றார். உங்க வீட்டுக்கு வந்த உடனே விருந்தாளிகள் பார்த்து இவெல்லாம் எப்படா வந்துட்டான், எப்படா போவான், எத்தனை நாளைடா தங்குவான், இந்த ஈஸ்டருக்கு வந்தவங்களாம் என்னைக்கு வீட்டுக்கு போவாங்க? இப்பயே உட்காந்து யோசிப்பீங்க, நாளைக்கு விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமையில இவங்களாம் எப்போ வீட்டுக்கு போவாங்க? ஏங்க இந்த உலகத்தில் வயிறார சோறு போடுங்க.
பிள்ளைகளே உணவருந்த வாருங்கள், சாப்பிடுங்க. இப்படி தான் மறைக்கல்வி வகுப்பில் ஆசிரியர் பாடம் எடுத்துருந்தாங்க. பிள்ளையை பார்த்து கேட்டாங்க, இயேசு உயிர் தெழுந்த உடனே அவர் பேசிய முதல் வார்த்தைகள் என்ன? ஒரு பிள்ளை எழுந்துச்சு, டீச்சர் எனக்கு தெரியும், நான் சொல்லவா? அதுக்குள்ளே ஒரு பையன் சொன்னான், இந்த பார் நீ தப்பாக தான் சொல்லுவேன், நான் சொல்கிறேன். என்ன இயேசு சொன்னார்? என்னை பார்க்கறத விட்டுட்டு எனக்கு மீனையும் சாண்ட்விட்சையும் கொடு, 3 நாள் உள்ள பட்டினி கிடந்துட்டு இப்போ தான் வெளில வந்திருக்கிறேன், சீக்கிரமாக சொத்தை போடு. இதாங்க இயேசுனார் சொன்னார். வேறு என்னங்க சொன்னார்? இதான் சொன்னார், ஐ எம் ஸ்டார்விங் ஃபார் 3 days. ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாரிங் அட் மீ. பாஸ் ஆன் த ஃபிஷ் அண்ட் த சாண்ட்விச்சஸ். ஐ ஹவ் பீன் ஸ்டார்விங் ஃபார் 3 days. என்ன ஃபாதர் ஆங்கிலத்திலே பேசக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு துறை இங்கிலீஷ்லாம் பேசுது அப்படின்றீங்க தானே நினைக்கிறீங்க? வாழ்த்து சொல்கிறது மட்டும்தான். இன்னைக்கு வீட்டில் போய் இந்த அடுத்த உயிர்ப்பு பெருவிழா வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் தயவு செய்து சாப்பாடு கொடுங்க, ஒரு டீ காஃபி கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு கூல்ட்ரிங்ஸாக வாங்கி கொடுங்க. 10 ரூபாய்க்கு போய் இந்த எம்டி பாட்டில் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துலாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. உங்கள் கையால், புரியுதுல, உங்கள் கையால் அட்லீஸ்ட் ஒரு சுடுதண்ணியாவது வச்சு அதை கொடுங்க. இதுதான் உயிர்ப்பின் பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கொடுக்கின்ற மாபெரும் செய்தி. இன்றைக்கி யாரும் உலகத்தில் காசு இல்லாமல் இல்லை, பணம் இல்லாமல் இல்லை, நகை இல்லாமல் இல்லை, வீடு இல்லாமல் இல்லை, சொத்து இல்லாமல் இல்லை, தொழில் இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது. என்ன இல்லை? திங்கிறதுக்கு சோறு தான் இல்லை. அதை கொடுங்க. ஏன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வெறும் எங்கே பார்த்தாலும் அன்னதானமாக போடுறாங்க? அசன விருந்து, அன்னதான விருந்து, மொய் விருந்து. இந்த புதுக்கோட்டை ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கெடா வெட்டி இனிமேல் ஆரம்பிச்சிருவாங்க. சித்திரை திருவிழா வாழ்த்துக்கள் போட்டுட்டு சித்திரை திருவிழாவில் வெறும் கெடாயா வெட்டி போடுறாங்களே. எது கெடா வெட்டி போடுறாங்களே? அங்கெல்லாம் நான் ஆட்டுக்கறி கிடையாது, கெடா வெட்டி போடுறாங்க. நல்ல விருந்து, நல்ல சாப்பாடு. இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நம்ம வேணாம்போம். எதை? சாப்பாடை மட்டும்தான் வேணாம்போம். மீது எல்லாமே வேணும் வேணும்போம். எது இருந்தாலும் டபுளாக வேணும். சாப்பாடு மட்டும்தான் போதும், எனக்கு வேணாம். உணவருந்த வாருங்கள். ஆண்டவராக இயேசு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு, பிள்ளைகளே உணவருந்த வாருங்கள். அங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீனை கொண்டாந்து இந்த அடுப்பில் வைங்க. இங்கே பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி கொடுங்க. வெளிநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? வெளிநாடுலாம் சுட வச்சு சாப்பிட்றது, தமிழ்நாடுனா சூடாக சாப்பிட்றது. அதான் தமிழ்நாடு. நம்மளே இந்த பிச்சைக்கார பெட்டின்னு ஒரு ஃப்ரிட்ஜை ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். வீட்டுக்காரனுக்கு எல்லா பழசத்துக்கு உள்ளே வச்சு விடிய காலம் ஆனோடனே எல்லாத்தையும் சூடு பண்ணி அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவன் வீட்டு வேலைக்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம சூடாக ஆக்கி திங்கிறான். போடுற காஃபியில் கூட பாருங்களேன், நாள் பால் எடுத்துகிட்டு வந்து காலையில் எடுத்த உடனே, மாமா நீங்கள் டீ குடிக்கிறீங்களா? என்னமோ பெரிய பொங்குற மாதிரி அபிஷேகம் பாசம். அவனுக்கு பழைய பாலில் டீ போட்டு கொடுத்துட்டு புதுசாக பாலை வந்து நம்ம சூடு போட்டு திங்கிறான். என்ன உலகம்! ஒரு அம்மா அங்கே புருஷனை திரும்பி பார்க்குது, நான் இப்படியா அவனுக்கு போட்டு கொடுக்குறேன்? இதெல்லாம் விட்டுருங்க. இரண்டாவதாக, ஆண்டவரை முந்த தேடுங்கள். இன்றைய நற்செய்தியில் நல்லா கேளுங்க. Give the first to Jesus, rest will be given to you. மகதலா மரியா, இந்த மகதலா மரியா வாரத்தின் முதல் நாள் ஃபஸ்ட்டு அதிகாலை கற்களில், ஒரு டேவில் காலை கற்களில், புரியுங்களா? வாரத்தின் முதல் நாள் அதிகாலை கற்களில் அங்கே இருள் நீங்கும் முன்பே இயேசுவை தேடி போனான். அப்போ பி த ஃபர்ஸ்ட் டு ஜீசஸ். எல்லாத்திற்கும் முதலாக ஆண்டவரை தேடுங்கள். இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு கூறுகின்ற மாபெரும் செய்தி, எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவரை தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தை 23 அழகாக கூறுகிறது, ஆண்டவருடைய மாட்சியும் அவருக்கு வேண்டியதையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். நீ எதையுமே தேட வேணாம், கடவுளை தேடுங்கள். இந்த மகதலா மரியா வாரத்தின் முதல் நாள்
விடியற்காலையில் இருள் நீங்க முன்பே ஆண்டவரை தேடினார். நீங்க என்ன பாருங்களேன், திருவிழியத்தில் யாரெல்லாம் இயேசுவை தேடினாங்களோ தேடினதெல்லாம் பாவி பயலோ தான், எல்லாம் படுவாய் பயலோ தான். ஆனால் இயேசுவை கண்டார்கள், இயேசு கொடுத்தார், பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் பாவிகள், ஆண்டவரை தேடுவோம், நிறைவாக பெற்றுக்கொள்ளுவோம். ஆக எவரெல்லாம் ஆண்டவரை முந்த தேடுகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் நிறைவாக கொடுப்பார். இப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பாதி பேருக்கு கை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் இன்னைக்கு தேட போறீங்க? இங்கே உயிர் தாண்டர் வச்சுருக்குறாங்க. இப்போ பூசை முடிஞ்சோடனே நம்ம எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு முட்டையை வாங்கிட்டு இப்படியே வீட்டுக்கு போயிடுமா? அவரை போய் பார்த்து, கடவுளே நான் தான் உன்னை முதல்ல தேடிட்டு வந்திருக்கிறேன், உயிர்த்த உடனே என்னை கொஞ்சம் பார்த்துக்க. சும்மா ஒரு லுக்கு விட்டுட்டு போங்க. ரொம்பலாம் பேச வேணாம். நமக்கு தான் வேண்டிக்கவே தெரியாது. போவோம், முன்னாடி நிற்போம், ஓகே ரைட் நான் வந்திருக்கிறேன் பார்த்துக்க, அவ்வளோதான் ஜெபம். இதுக்கு மேலே பெருசாக வேண்டாம். என்ன வேண்ட போகிறீங்க? நமக்கு எதாவது தெரியாமல் இருக்கு இல்லை, அவருக்கு நம்மளை பற்றி எதாவது தெரியாமல் இருக்குதா? பேதுருவை பார்த்து என்ன கேட்டார்? சீமோனின் மகனான பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? கடவுளுக்கு தெரியாதா? அந்த பேதுரு காட்டி கொடுத்தான், கோழி கூ முன்பாவே மறுதளிச்சான்னு தெரியும். ஏன் கேட்குறாரு? ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே. நம்மளுடைய வேலை என்ன? ஆயக்காரன் மாதிரி முன்னாடி போய் நின்று, ஐயா பார்த்துக்க வந்திருக்கிறேன். பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? அம்மா தாயே வீட்டுக்கு வெளில நிற்கிறேன், ஏதாவது கொண்டாந்து போடு, அவ்வளோதான். அது போல அங்கே போய் ஐயா தாயே வந்திருக்கிறேன் பார்த்துக்க, முடிஞ்சு போச்சு. நம்மள என்ன தெரியுமா? ஒரு துண்டு சீட்டை எழுதி அதில் கட்டி விடுவான். என்னமோ அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி துண்டு சீட்டை எழுதுறது. அப்புறம் என்ன பண்ணுறது? அவருக்கு போய் கட்டளை இடுறது, அவர்கிட்ட போய் பேரம் பேசுறது. எனக்கு நீ இதை கொடுத்தினா நான் உனக்கு முடிய கொடுப்பேன். ஒன்றும் வேண்டாம், ஐயா வந்திருக்கிறேன் பார்த்து செய். முந்த அவரை தேடுவோம். மூன்றாவதாக, எதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம வேணும்னு தேடினோமோ அதெல்லாம் ஒரு காலத்தில் வேண்டாம்னு ஒதுக்குவோம். நீங்களே உங்களுக்கு தெரியும், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப விரும்பி தேடினீங்களோ, ஐயோ இதையா பெத்தேன், இதையா கட்டினேன், இதையா உங்களுக்கு தெரியும். எதெல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்பி ஆவலாக கிடைச்சா இதுதான் கிடைக்கணும், பிடிச்சா இதுதான் பிடிப்பேன், ஒத்த காலில் கொக்கு மாதிரி நின்னீங்களோ இப்போ 2 காலையும் தூக்கிட்டு நிற்பீங்க. இதெல்லாம் வயசானாதாங்க தெரியுது, இளம் பருவத்தில் என்னங்க தெரியுது? சொன்னால் யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். எதெல்லாம் நீங்கள் வேணும்னு ராப்பகலாக கண்ணீர் வடித்து ஆம்பளை புள்ளையே தான் பிறக்கணும்னு இங்கிருந்தே கால்நடையாக போவீங்க. அது படித்து 10வது படிக்கும்போது உங்களை கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா நாக்க பிடுங்குற மாதிரி இருக்குன்னு அதை பார்த்து என்ன கேட்பீங்க? வர வாங்கி தவ வாங்கி பெத்தனே, உன்னை யார் பெக்க சொன்னா? கேட்டாங்களா யாராவது? என்னெல்லாம் முறைக்காதீங்க. நான் என்ன பண்ணுவேன்? இதை இருக்கிறத சொல்கிறேன். இறுதியாக ஒரு ரகசியம் சொல்லிட்டு போகிறேன், கேட்டுங்க. நீங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டிங்கன்னா, ரிட்டையர்ட் ஆனவுடனே எங்கே போவீங்க? அந்த கிராஜுவிட்டி, அப்புறம் கம்யூனிட்டி, கும்மிட்டி எல்லா இட்டியும் உருட்டிக்கிட்டு எல்லாம் ஹோலி லேண்டு போவோம். இப்போல்லாம் புதிய பயணம் எங்கே? எல்லாமே புண்ணிய பூமி, ஹோலி லேண்ட் எங்கே இருக்குது? அவர் எங்கெங்கே போச்சாங்க? அவர் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது இந்த புண்ணிய பூமி எருசலேமில். ஒரு 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 வாத்தியாரும் டீச்சரும் எருசலேமுக்கு ரிட்டையர்ட் ஆனவுடனே வருஷத்தில் இருக்கிற அந்த பென்ஷன், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மொத்தமாக ஒரு பெட்டி கொடுப்பாங்களா? 55 லட்சம் கிராஜுவிட்டி. அந்த கிராஜுவிட்டி வாங்கிட்டு 2 பேரும் ஒரு பெட்டியோடு போகிறாங்க. எங்கே? எருசலேமுக்கு. எருசலேமில் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. 5ஆவது நாள் 6ஆவது நாள் ஆகுது. அந்த அம்மாவுக்கு குளிர் அங்கே தாங்க முடியல, அடிக்குது. அப்படியே நிற்கும் போதே அங்கெல்லாம் போய் குளிரை பார்த்துருக்குறீங்களா? அவ்வளோ கட்டும் குளிர் தாங்க முடியல. இப்படியே அடிச்சுட்டு 2ஆம் நாள் போட்டுட்டு போயிடுச்சு அந்த அம்மா. முடிச்சு போச்சு கதை. அங்கே போய் கேட்குறாரு, எப்பா என்னுடைய வீட்டுக்காரம்மா இறந்து போச்சு, நான் என்னுடைய இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகணும், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், அரியங்கபுரத்தில் கோயிலுக்கு பதிலே கலரை இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அவர் போய் கேட்குறார். அப்போ அந்த வீட்டில் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நீங்கள் இதனுடைய உடலை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 55 லட்சம் செலவாகும், நீங்கள் உடன்படுறீங்களா? இவன் என்ன பண்ணுறான் யோசித்து பார்த்துட்டு, அது 60 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய மனைவியே நான் எடுத்துகிட்டு தான் போவேன். உடனே அவங்களுக்கு ஆச்சரியம், பரவாயில்லைங்களே தமிழ்நாட்டில் இவ்வளவு அந்நியுன்யமாக கணவன் மனைவி இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி அந்த ஊருக்கே அவன் போதிக்கிறான்.
இவர் சொல்கிறார், என் மனைவியை நான் வந்து எத்தனை நாள் ஆனாலும் இங்கேருந்து பணம் கட்டி தான் எடுத்துகிட்டு போவேன். அப்போ 3வது முறை அந்த கன்சுலேட்டில் வந்து மீட்டிங் போட்டுட்டு சொல்கிறாங்க, இங்கே உங்களுடைய மனைவியை புதைச்சிங்கன்னா வெறும் $1500 தான். அது ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ, ஒரு 15,000 ரூபாய் தான் அங்கே எருசலேமில் இருக்கும். இங்கே இந்த 15,000 ரூபாய்க்கு நீங்கள் இங்கே புதைச்சிக்கிறீங்களா இல்லை திருப்பி எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு அவர் திரும்ப கேட்குறாங்க. ஐயா, ஆளை விட்டு என்னுடைய மனைவியை நான் எப்படியாவது அங்கே எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னங்க அவ்வளோ என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்காரன் கேட்குறான். இல்லையா, ஏசுனார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கே போச்சாங்க, அவர் 3ஆம் நாள் உயிர் தேர்ந்து வந்துட்டார். என் பொண்டாட்டி இப்படி 3ஆம் நாள் உயிர் தேர்ந்து வந்துட்டா நான் எங்கேயா போய் வச்சுப்பேன், அதனால தான் நான் என் ஊருக்கே தூக்கிட்டு போயிடுறேன் நானா. ஒரு சிலருக்கு இப்போ புரியும், ஒரு சிலருக்கு நாளைக்கு காலையில் தான் புரியும். இதுதான் உயிர் தெழுதல். நம்மளாம் புதைக்க வந்தோமா உயிர் தெழ வந்தோமா? புத்தகம் இருக்குல்ல, புத்தகம், இந்த புத்தகத்தும் இதை படிக்கிறவன் இருக்கான்ல, பண்டிதன், படித்தவன், இந்த புத்தகத்தை எவன்லாம் படிக்கிறானோ அவன்லாம் ஆட்டமாக ஆடுவான். ஏன்னா அவன் படிச்சிருக்கிறான், தலைக்கணம் ஆடுவான். ஆனால் புத்தகம் இருக்குது, அது ஆடுமா? அது ஆடாது. பாட்டில் இருக்குல்ல, பாட்டில் இங்கே நிறைய கிடைக்கும், அதை குடிக்கிறவன் இருக்கான்ல ஆட்டமாக ஆடுவான். நேற்று ஒருத்தர் வந்தார், எல்லாம் ஆடினாங்க. இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், எல்லாம் ஆடினாங்க. இங்கே ஐயா விட்டுட்டு போய் எல்லாம் அங்கே ஆடிட்டு இருந்தாங்க. ஆட்டமாக ஆடுவாங்க. பாட்டில் ஆடுமா? அது ஆடாது. பணம் 500 ரூபா நோட்டு கத்த கத்தையாக உள்ளே வச்சுருக்கிறீங்க, பணம் ஆடுமா? ஆடவே ஆடாது. வச்சுருக்கவன் ஆட்டமாக ஆடுவான், டங்கா 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 டங்கான்னு ஆடுவான். பணம் தூக்கிட்டு போகிறாங்கல்ல, பணம் ஆடுமா? ஆடாது. தூக்கிட்டு போகிறவன் ஆட்டமாக ஆடுவான். ஆடாதடா ஆடாதடா மனிதா. இருக்கிற வாழ்க்கை ஒன்று. அவரை பார்த்துட்டு வந்திருக்கிறேன், பார்த்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. நீ எல்லாருக்கும் சோறு போட்டு நல்லா வச்சுருந்த, எனக்கு வாழ்க்கை கொடுத்து நல்லா வை அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி வீடு திரும்புவோம்.